ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் ஃபேமிலி ஓடிஎஸ்எம் வந்து சீசன் 2 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து செலக்ட் பண்ணி 25 வெஜ்ஜு 25 நான்வெஜ் டிஷ்ஷஸ்ன்ட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உரப்படை தான் வந்திருந்தது. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்து பன்னீர் தெளித்து ரிசப்ஷனில் வெல்கம் பண்ணாங்க. ப்ளஸ் அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அந்த ஃபார்ம் ஹவுஸில் மயில் பார்த்திங்கன்னா இந்த கலர் மயில், ஒயிட் கலர் பீகாக்லாம் கூட இருந்துச்சுங்க. கோட்டு இதெல்லாமே பசங்க வந்து நல்லா ஃபீட் பண்ணுற மாதிரியே வச்சுருந்தாங்க. அங்கேயே அந்த கொற்கலிக்காய் இருந்துச்சு மரம். ஸோ அதிலே பிச்சு நம்மளே கொடுத்தா எல்லாமே ஆடெல்லாம் அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க ஒயிட் கலர் பீகாக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பேர்ட்ஸு, பட்ஜீஸு, கிங்ஃபிஷர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃப்ரிக்கன் க்ரீன் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ப்ளஸ் செடி எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்கங்க. ஃபிக்கு, மல்பெரி, அப்புறம் இந்த இலந்த பழ மரம் அதெல்லாமே நிறைய இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே பிரித்து சாப்பிட்டுட்டோம். நல்லாவே அந்த மல்பெரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதாங்க ஃபார்ம் ஹவுஸோடைய லுக்கு. நல்லா நம்ம ஊரில் இருக்க மாதிரி நல்லா ட்ரெடிஷ்னலாக நல்லா இருந்துச்சு. அழகாக இருக்குப்பாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கிராஸ் எல்லாமே. ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வெயிட்டிங் ஏரியா மாதிரி. எல்லோரும் இங்கே வந்து வெயிலாக இருக்கிறனால இங்கே எல்லோரையும் உட்கார சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த கார்டு. தஞ்சாவூர் உரப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்னென்ன டிஷ்ஷோ அவங்கவுங்க நேம் போட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறது தாங்க. அவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மலர் தூவி வரவேற்பெல்லாம் கொடுத்து உள்ளே வர வச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து உள்ளே வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்களா. இவர் வந்து செஃப்புங்க இவர். ஸோ எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக எல்லாம் உள்ளே வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிருந்த அடை. இது லைனாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு கொஞ்சோன்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கான டிஷ்ஷே கிடையாது. வேறுத்தவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே அப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சுன்னு தான் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. எல்லோரும் சமைச்சதுமே. நான் எடுத்துகிட்டு போனது வந்து அடை இல்லைங்க. அடை வந்து எல்லாருக்கும் ஒன்று வச்சா கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி தான் பீஸாக தான் வச்சேன் நான். அப்போ தான் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஒன்று வச்சோன்னா சீக்கிரமாக காலியாகிடும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஷேர் பண்ணி எல்லாருக்கும் வச்சுருந்தேன். வந்தவங்களே எனக்கு ஒரு சின்ன பீஸ் வைங்க அப்படி தான் கேட்டு தான் வாங்கினாங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சர்பத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே மேஜிக் ஷோ கிட்ஸுக்காக ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கிட்ஸ் எல்லோரையும் ஃப்ரெண்டில் வந்து உட்கார வச்சு அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். மேஜிக் ஷோ நிறைய பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். கிட்ஸ் எல்லாமே செமையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அவர். கிட்ஸும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஷோவை. யாராவது ஒருத்தவங்க வாங்கன்னு கூப்பிட்டா மொத்த கிட்ஸுமே எழுந்துச்சி ஸ்டேஜுக்கு போகிறதும், அங்கே இருக்க ஓடிஎஸ்எம் வாலண்டியர்ஸ் வந்து அவங்க எல்லோரையும் கீழே இருக்கிறதும் அது பார்க்கவே எங்களுக்கெல்லாம் காமெடியாக தான் தெரிஞ்சிச்சு அது. ஸோ அவங்க தான் ரொம்ப கிட்ஸை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க டான்ஸுமே பார்த்தா செம்மையாக பசங்க எல்லாம் சூப்பராக ஆடினாங்கங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு பசங்களோட இது.
டான்ஸ் முடிஞ்ச உடனே பாட்டு இருந்தாச்சு, பாட்டு பாடினாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு வில்லு பாட்டு ஒன்று பாடினாங்க. பசங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? கைய தட்டுவா பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கோட்டா சீனிவாசராஸ் அவர்கள் வந்து கூப்பிடலாம். ஒரு சாமி படத்துல இருந்து ஒரு சின்ன டைலாக். ஏலே ஆயிச்சாமி என்னலே கேவலம் 13,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு செட்டு போலீஸ் ட்ரெஸ், ஒரு பூட்ஸ போட்டுக்கிட்டு 4 போலீஸ் ஸ்டேஷன் 40 போலீஸ கண்ட்ரோல் பண்ற உனக்கு இவ்வளவு இருக்குன்னா 8 மாவட்டத்துல 16 MP 32 MLA வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட். இவர் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தாருங்க. இவரும் ஒரு யூடியூபர் தான். இவர் வந்து அங்கே மிமிக்ரி பண்ணி காட்டி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளை நேம் கூப்பிடும்போது நம்ம போய் கிஃப்ட் வாங்கிக்க வேண்டியதான். நான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் தான் கிஃப்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அப்படிலாம் கொடுக்கலாங்க. எல்லாருக்குமே காமனாக ஒரே கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது எல்லாமே அவங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து நேட்டிவில் இருக்க மாதிரியே அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay, bye friends.